பெரியப்பா ஊருக்கு போகிறோம் அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவேன். பட் இப்போ அப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஏன் அப்படின்னா பெரியப்பா வந்து இறந்துட்டாரு. ஸோ அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அதனால் இப்போ வந்து பெரியம்மாவை பார்க்குறதுக்கு அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருக்காங்க அண்ணா. ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மயிலாடுதுறைக்கு வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து ட்ரெயின் ஏற்றி வரதுக்காக தான் வந்திருக்காரு. நான் பாப்பா தம்பி நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் இல்லை. அதனால் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பசிச்சிருச்சு. ஸோ அதனால் இட்லி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாரு. பாருங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாய் பாய்னு என் பசங்க கத்திக்கிட்டே இருக்கும். அவருக்கு சும்மாவே போகிறதுக்கு மனசு வராது எங்களை விட்டுட்டு. இவங்க இப்படியெல்லாம் பாய் சொன்னால் அவர் எப்படி தான் போவார். எனக்குமே ஃபீல் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கும்போது நானும் ஹஸ்பண்டும் பெருசாக பேசிக்க கூட மாட்டோம். அதிகமாக சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த மாதிரி வெளியில் ஊருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கும்போது நானும் அவரும் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னா நானும் ஃபீல் பண்ணுவேன், அவருமே ஃபீல் பண்ணுவார். பேசாமல் நானும் உங்கள் கூடயே வந்துடுவா அப்படின்னலாம் கேட்பாரு. இன்றைக்கும் அந்த மாதிரி கேட்டார். சரி அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டாட்டா சொல்லி அவர் அனுப்பிட்டேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று எப்படிலாம் பாருங்க அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே உட்காந்துட்டா. ட்ரெயின் ட்ராவல் அப்படிங்கிறது எங்கள் லைஃப்பில் ஒன்றி போன ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் எங்கே போனாலுமே ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்டிங்கில் குஷியாக இருந்த பசங்களுக்கு போக போக கடுப்படிச்சிருச்சு. எப்படா இறங்குவோம், எப்படா ஸ்டாப் வருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு எத்தனை ஸ்டாப்புன்னு. அதுக்கப்புறம் அண்ணா வீட்டில் போய் என்னெல்லாம் நினச்சின்னு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.